இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோக்கஸ் ப்ரீத்திங். ஃபோக்கஸ் ப்ரீத்திங்னா என்ன, இந்த லென்ஸில் நடக்கக்கூடிய இந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன விஷயங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங்னா என்ன, இது ஒரு சிம்பிளான டேர்ம் தான், பட் இது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு MirrorME ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ஒரு சில லென்சஸில் நடக்கக்கூடிய இந்த ப்ரீத்திங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங்னா என்னென்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி நகர்ந்தாலோ இல்லை உங்களோட ஃபோக்கஸ் அந்த நீங்கள் ஃபோக்கஸ் செய்யக்கூடிய அந்த ஃபோக்கல் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆனாலோ உங்களோட வியூவில், அதாவது அந்த மானிட்டரில் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய விஷயம் உள்ளேயும் வெளியிலையும் வரும். அதாவது நீங்கள் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ரீத்திங்னு சொல்லக்கூடியது, ஃபோக்கஸ் ப்ரீத்திங்னு சொல்லக்கூடிய விஷயம். எப்படி உங்கள் நுரையீரல் இருக்குது, அந்த நுரையீரல் நீங்கள் மூச்சு விடும்போது மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குதோ அதுதான் இந்த ப்ரீத்திங்னு சொல்லக்கூடியது. அது ஃபோக்கஸில் உங்கள் லென்ஸில் நடந்துச்சுன்னா அது ஃபோக்கஸ் ப்ரீத்திங்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங்குங்கிற விஷயம் ஏங்க நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் இது வந்து அவங்களோட அந்த டிஸ்பிளேயில் தெரியுது, ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏன் வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, உங்களோட லென்ஸில் இருக்கிற பலதரப்பட்ட லென்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸை ரீஅலைன் பண்ணும்போது, அதாவது உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உள்ள முன்னாடி பின்னாடி நகரும். அப்படி நகர்ந்துச்சுன்னா உங்களோட அந்த ஆங்கிள் ஆஃப் வியூ இருக்குல்ல, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய உங்களோட ஃபைனல் அவுட்புட் வீடியோ வந்து வெளியில் இருக்க விஷயம் அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். திரும்பி நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே உள்ளே இருக்க விஷயம் அப்படியே வெளியில் லைட்டாக மூவ் ஆகும். இந்த விஷயம் எங்கே தெரியுமா ரொம்ப அதிகமாக தெரியும், ரொம்ப லோவஸ்ட் குவாலிட்டி லென்சஸில் இல்லை ஆரம்ப நிலை பிகினர் லென்சஸில் இதெல்லாம் வந்து அதிகமாக தெரியக்கூடும். அதுவே ஒரு ப்ரோ லெவல் இல்லை சினிமா லென்சஸில் ஆல்மோஸ்ட் இருக்காது. சில சினிமா லென்சஸில் அது 0 டாலரன்ஸாக அந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங்கிற பிரச்சனையே வராத லெவலுக்கு அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி லென்ஸ் எலமெண்ட்ஸை டிசைன் பண்ணுறதா இருந்தால் அந்த லென்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகும். இது ஃபோட்டோகிராஃபியில் எந்த வித பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஏன் வந்து இந்த சில லென்சஸில் நம்மளுக்கு அதிகமான ஃபோக்கஸ் ப்ரீத்திங் வருது அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்க மோஸ்ட்லி எல்லா லென்சஸையும் ஃபோட்டோகிராஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்ட லென்ஸ். இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோக்கும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அந்த எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. பட் அதே லென்ஸை நீங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து, அதாவது க்ளோசஸ்ட் சப்ஜெக்ட்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணும்போது அந்த டோட்டல் வியூவுமே உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ப்ரோ லெவல் லென்ஸ்லேயும் இல்லை சினிமா லென்சஸ்லேயும் நீங்கள் எடுக்கும்போது இதை ரொம்பவே கம்மி பண்ணியிருப்பாங்க அந்த டிசைனில். ஸோ ஃபோக்கஸ் ரேக் பண்ணும்போது, ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி லென்சஸில், நார்மலான லென்சஸில் இந்த ஜூம் எஃபெக்ட் மாதிரி மினியேச்சர் ஜூம் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரீத் ஆகக்கூடிய ஃபோக்கஸ் ப்ரீத்திங். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பிராண்ட்ஸ் அவங்களோட கேமராலேயே உங்கள் செட்டிங்ஸில் உங்களுக்கு ஃபோக்கஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷன், லென்ஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அதை போய் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிஜிட்டலாக உங்களுக்கு அந்த ப்ரீத் ஆகிறது அந்த சைடில் இந்த உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் வியூ உள்ளேயும் வெளியிலையும் இந்த சேஞ்ச் ஆகிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, டிஜிட்டலாக கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தெரியும், ஆன் பண்ணதுக்கப்புறம் அதாவது அந்த லென்ஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா க்ராப் ஆகி டிஜிட்டலாக உங்களுக்கு க்ராப் ஆகிடும். ஸோ டிஜிட்டலாக ஆல்ரெடி தெரியக்கூடிய அந்த இமேஜ்லேருந்து நீங்கள் க்ராப் பண்ணும்போது சைடில் அந்த ப்ரீத் ஆகி வெளியில் போகிற நகர்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ லென்ஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷனுங்கிற ஆப்ஷனை உங்கள் டிஜிட்டல் கரெக்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்லைட்டஸ்ட்டு ஒரு க்ராப்பில் இருக்கும். அந்த க்ராப் ஃபேக்டர் கேமரா பிராண்ட் டு பிராண்ட் கேமராவோட விஷயத்துக்கு ஏற்றாப்புல அது சேஞ்ச் ஆகும். நார்மலாக 4%லேருந்து 19 to 20% வரைக்கும் க்ராப் ஆகக்கூடும். இந்த க்ராப் ஃபேக்டர் எப்போ ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, உங்கள் லென்ஸோட இல்லை உங்கள் கேமராவோட ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷனோடு சேர்த்து இந்த லென்ஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக க்ராப் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அங்கே ஒரு டிஜிட்டல் க்ராப் ஃபேக்டர் இருக்கும், அதோட சேர்த்து இந்த லென்ஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக க்ராப் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட லென்ஸ்லேயே ஆப்டிக்கலாக கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வச்சுருக்க பேனாசோனிக் லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ப்ரைம் லென்ஸாக இருக்கட்டும் இல்லை கிட் லென்ஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற அந்த ப்ரீத்திங் விஷயத்தை ஆப்டிக்கலாகவே கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்டிக்கலாக அந்த லென்ஸை வந்து டிசைன் பண்ணும்போது
இந்த ப்ரீத்திங் அதிகமாக நடக்காமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% அது வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்து இமேஜ் சென்சாருக்கு வந்ததுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி டிஜிட்டலாக கரெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கரெக்ட் பண்ணாலுமே அங்கே ஒரு க்ராப் நடந்து தான் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்டிக்கலாக இந்த ப்ரீத்திங்கை காம்பன்சேட் பண்ணுறது தான் ஒரு சிறப்பான வழி. முன்னாடியே சொன்ன மாதிரி டிஜிட்டலாக நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு க்ராப் ஃபேக்டர் க்ராப் பண்ணி தான் நீங்கள் காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளான ஒரு விஷயம். ஃபோக்கஸ் ப்ரீத்திங் ஏன் நடக்குது அப்படின்னா லென்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த லென்ஸ் எலமெண்ட்ஸ் முன்னையும் நகர்றதுனால ஃபோக்கஸ் பாயிண்ட்டை ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக நகர்றதுனால உள்ளே இருக்க அந்த கிளாஸ் எலமெண்ட்ஸ் நகர்றதுனால அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகி அங்கே இருக்கிற சப்ஜெக்ட் சைடில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து உள்ளேயும் வெளியில் வர்றதான் ஃபோக்கஸ் ப்ரீத்திங். இதை டிஜிட்டலாக அதாவது எலக்ட்ரானிக்காக நீங்கள் க்ராப் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணி அந்த நகர்ற விஷயத்தை இல்லாமல் பண்ணலாம். அதுதான் லென்ஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷன். இதை எலக்ட்ரானிக்காக பண்ணால் டிஜிட்டலாக பண்ணால் கேமராவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ணலாம். இல்லைனா ஒரு சில லென்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் அவங்களோட லென்ஸை தரமாக செய்கிறதுனால இது ஆப்டிக்கலாக கரெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க ஃபோக்கஸ் ப்ரீத்திங்னா இவ்வளோ ஒரு விஷயம் தான். அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். புரிஞ்சால் சிம்பிளாக இருக்கும், புரியாதவங்களுக்கு என்னடா ஃபோக்கஸ் ப்ரீத்திங்கிறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் மீ ஸ்டுடியோ. வி கிரேட் ஒன் வித் யூ. பை பாய்.